வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸு. இலங்கை அரசியல் களத்தை பார்த்திங்கன்னா, அது யாராவது ஆட்சி பீடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் உடனடியாக மக்கள் போராட்டங்கள் உருவாக்கப்படும். இந்த போராட்டங்களை மையப்படுத்தி ஆட்சியாளர்கள் ஆட்சியை விட்டு வெளியேறுவது வாடிக்கையாக இருக்கிறது. முன்பு பார்த்திங்கன்னா மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே இவங்க எல்லாருமே ஆட்சி பீடத்தில் இருந்தாங்க. ஆட்சி பீடத்தில் அதிகாரங்களாக இருந்தாங்க. மக்கள் ஒரு போராட்ட களத்தை எடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காலிமுகத்திடலில் அந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டம் விரிவடைந்து இவர்கள் 3 பேரும் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது. அந்த உறுதிக்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு களத்தை மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே எடுத்தார்கள். பசில் ராஜபக்சே அப்பொழுது அமெரிக்காவிற்கு போனவர் தான். அதன் பின்பு இதுவரை அவர் இலங்கை பக்கம் திரும்பவில்லை. அகதியாக பிற நாடுகளுக்கு சென்ற கோத்தபயவும் மஹிந்த ராஜபக்சேயும் எப்படியாவது நாம் இந்த மண்ணில் வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தங்களுடைய மண்ணை நோக்கி திரும்பி இப்பொழுது அந்த மண்ணில் இருக்கிறார்கள். தங்களுக்கான கட்சி இருக்கிறது, மொட்டு கட்சி இருக்கிறது. அந்த மொட்டு கட்சியை வைத்து நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான களங்களை கொண்டு வருவோம் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. இந்த நம்பிக்கையை நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் இந்த நம்பிக்கை அவர்களுக்கான வெற்றியை நோக்கி நகருமா என்கின்ற பொழுதுதான் நாம் சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியதிருக்கிறது. இந்த காணொளியில் அதை குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறி 1.5 வருடத்திற்கு மேல் ஆகிறது. ஆட்சி பீடத்தில் ஏறிய பொழுது அனுரா அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டார். அது எதை அவர் குறிப்பிட்டார் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு ஏறிய மறுநிமிடமே மக்களுடைய பணங்களை ஊழல் செய்திருக்கக்கூடியவர்களை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நாங்கள் நிறுத்துவோம். அது எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அதை குறித்து கவலை இல்லை. முன்பு அவர்கள் எந்த பதவியில் இருந்தார்கள் என்பதை குறித்து கூட எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவர்கள் குற்றவாளிகள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார். அந்த அறிவித்ததை மட்டும் அவர் அது அறிவிப்போடு விட்டுவிடாமல் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தார். அதன் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன. அப்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய விசாரணைகள் முடுக்கிவிட்ட பொழுது கோத்தபய ராஜபக்சேவிற்கு இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது என்ற செய்தி கிடைக்கிறது. அதற்கான ஆதாரங்களை குற்ற புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எனவே கோத்தபய ராஜபக்சே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். விசாரணைக்கு வந்த கோத்தபய ராஜபக்சேயின் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்தாரம் இருக்கிறது என்பதை குற்ற புலனாய்வுத்துறை கண்டுபிடிக்கிறது. எப்படியும் தன் மீது வழக்கு பதிவு செய்து தன்னை கைது செய்து விடுவார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற சூழலில் கோத்தபய ராஜபக்சே இப்பொழுது தனக்கு நீதிமன்றத்திடம் தன்னை கைது செய்துவிடக்கூடாது என்ற கோரிக்கையோடு நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் மஹிந்த ராஜபக்சேயின் மனைவி சிராந்தி ராஜபக்சே இவர்கள் மீது ஊழல் சார்ந்த வழக்குகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருந்தன. அந்த விசாரணைகளின் முடிவு கூட இவர்களுக்கு பாதகமாக மாறும் என்கின்ற ஒரு விடயமும் இருக்கிறது. இந்த சூழலில் மே 1ஆம் தேதி தொழிலாளர்களை மையப்படுத்திய தொழிலாளர்களுக்கான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பேசிய அனுரா அவர்கள் ஒரு கருத்தை மிக தெளிவாக பதிவிட்டார். அது என்ன கருத்தை பதிவிட்டார் என்றால், அதாவது நம்ம நாட்டில் நிறைய முக்கியமான புள்ளிங்கள்லாம் இருக்கிறாங்க. இதில் சில முக்கியமான புள்ளிங்க சிறைச்சாலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத பலர் இதிலே சிறைச்சாலைக்கு செல்வதற்கான ஒரு களமாக இருக்கிறது. இந்த வருஷம் அதற்கான ஒரு வருடமாக இருக்கிறது என்று மிக தெளிவாக எடுத்து வைத்தார். அப்படி என்றால் முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் சிறைச்சாலைக்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறதா? அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறதா? அதனை அடிப்படையாக வைத்துத்தான் அனுரா அவர்கள் மே 1ஆம் தேதி நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பேசினாரா? இவைகள் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியது. எனவே இந்த ஆட்சியை தொடரவிட்டால் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய அரசியல் வாழ்வு முடிந்துவிடும் என்கின்ற ஒரு எண்ணம் எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னொன்று, தங்கள் மீது உருவாகி இருக்கக்கூடிய வழக்கு சார்ந்த விடயங்கள். எனவே இவைகளிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அனுராவை ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தால் ஒழிய இவற்றிலிருந்து நாம் தப்ப முடியாது என்று கணித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய தலைவர்கள்
அனுராவிற்கு எதிரான போராட்டத்தை கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டம் இப்பொழுது எடுக்கப்பட்டு அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த போராட்டத்தில் வைக்கப்பட்ட முக்கியமான செய்தி என்னவென்றால், பொருளாதார விடயத்தில் இலங்கை மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த வீழ்ச்சி ஒட்டுமொத்தமாக இலங்கையை அல்லது இலங்கையின் அரசியல் களங்களை அது சிதைத்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அனுரா அவர்கள் இதை குறித்து எந்த கவலையும் கொள்ளவில்லை. அதாவது ஆட்சி இருந்தால் போதும் என்கின்ற அடிப்படையில் அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விமர்சனங்களோடு அனுராவிற்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கான களங்களை ஒரு சிலர் எடுத்திருக்கிறார்கள். அவருடைய கையில் இருந்த பாதகைகள், அவர்களால் எழுப்பப்பட்ட குரலோசைகள், இவைகள் அனைத்துமே அனுராவிற்கு எதிராக இருந்தது என்பதுதான் நிஜம். இதன் பின்னணியை வைத்து பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மீது வழக்குகள் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்குகள் பதிவாகாமல் தடுக்க வேண்டும் என்றால் அனுராவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அனுராவிற்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக இந்த போராட்டம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் காலிமுகத்திடலில் நடந்த போராட்டம் போல இந்த போராட்டம் விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்ற செய்தியையும் எடுத்து வைக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் குறித்திருக்கக்கூடிய குறிப்புகளின்படி பார்த்தால் இந்த போராட்டம் தீவிரமடையக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலைமையை எட்டினால் அது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுராவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்பதை விட ஆட்சி பீடத்தில் தொடர முடியாத ஒரு நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எனவேதான் இப்பொழுது எதிர்க்கட்சிகளின் நகர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு இணையான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் அனுரா அவர்களுடைய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கிறது என்பது நாம் தற்பொழுது அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. நம்மை பொறுத்தமட்டில் தற்பொழுது உள்ள இலங்கை அரசியல் களத்தில் அல்லது இலங்கையில் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களத்தில் தமிழர்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் இல்லை என்பது ஒருபுறம் இருந்தால் கூட அனுரா அவர்களுடைய ஆட்சியை தொடர விட்டுவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக சிங்களர்கள் இருக்கிறார்கள் என்பதும் அதற்கான களங்களை எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் உருவாக்கி போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு என்று மார்பு தட்டக்கூடிய களங்களும் அரங்கேறி இருப்பது அச்சத்தை ஊட்டுவதாக இருக்கிறது என்பதுதான் பதிவு. தற்பொழுது நாம் ஒரு விடயத்தை மட்டும் மிக தெளிவாக இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அது என்னவென்றால் அனுராவுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற போராட்டம் காலிமுகத்திடல் போராட்டம் போல் மாறுமா என்கின்ற கேள்வி எழும்பி இருக்கிறது. அதற்கான விடையை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நன்றியுடன் என்பா.